இந்த விமானத்தில் கிட்டத்தட்ட 242 பேர் பயணித்ததில் 53 பேர் வரை வெளிநாட்டினர், குறிப்பாக இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது. 52 அல்லது 53 அப்படின்றாங்க. குழந்தைகளும் 10 பேர் வரை இருந்ததாக முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் 2 வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் அப்படின்ற தகவலும் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இது இங்கிலாந்துக்கு சென்ற விமானம் அப்படின்றதால கிட்டத்தட்ட 52 பேர் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள், சிலர் போர்ச்சுகல் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது, போர்ச்சுகீஸ் சேர்ந்தவர்கள் அப்படின்னு. பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் அப்படின்ற தகவல் வருகிறது. 140லேருந்து 150 பேர் வரை இந்தியர்கள் அப்படின்னு. இப்போ அவங்க அந்த லிஸ்ட் எடுத்திருப்பாங்க. அந்த லிஸ்ட் படி எவ்வளோ பேர் அப்படின்ற பட்டியலை அவங்களுடைய விசா உள்ளிட்டவற்றை, பாஸ்போர்ட்டை வச்சு அவங்க வெரிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தகவல் இன்னும் அஃபிஷியலாக கிடைக்கப்பெறும். ஆனால் இப்போது வரக்கூடிய முதல் கட்ட தகவலில் 140 பேர் வரை இந்தியர்கள் அப்படின்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. 50லிருந்து 60 பேர் வரை வெளிநாட்டினர் அப்படின்றது முதல் கட்ட தகவலாக வருகிறது. இதில் இங்கிலாந்தை சேர்ந்தவர்களை 52 பேர் அப்படின்றாங்க. இன்னும் 2 நாடுகளை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படின்ற தகவலும் முதல் கட்டமாக அந்த லிஸ்ட்ல இருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து இதை பற்றிய விவரங்களையும் கூட அங்கிருந்து அதிகாரிகள் வெளியிடக்கூடும், நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், இப்போது வந்திருக்கக்கூடிய புதிய அப்டேட் என்ன? குஜராத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போர விபத்தில் நாம் சற்று முன்னதாக உயிரிழப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். தற்போது கிடைத்திருக்கின்ற முதற்கட்ட தகவலின்படி சுமார் 30 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் அங்கிருந்து வரக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இதனை தெரிவிக்கிறது. இதில் சுமார் 240க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்த நிலையில் 140க்கும் மேற்பட்டவர்கள் இந்தியர்கள் எனவும் 52 பேர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. ஏனென்றால் இது அகமதாபாத்திலிருந்து லண்டன் சென்ற விமானம் என்பதால் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த 50க்கும் மேற்பட்டோரும் பயணம் செய்திருக்கின்றனர். இருப்பினும் மற்றவருடைய நிலை என்ன, அவர்கள் காயம் அடைந்திருக்கிறார்களா, வேறு என்ன என்பது இன்னும் தெரியவில்லை. இந்த சம்பவம் குறித்து விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவிடம் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசி தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும்படியும் உடனடியாக அகமதாபாத் செல்லும்படி அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ராம்மோகன் நாயுடு தற்போது அகமதாபாத் சென்று கொண்டிருக்கிறார். இது தவிர உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடமும் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசி அங்கு சம்பவ இடத்திற்கு விரைந்து செல்லுமாறு கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தற்போது அங்கு அகமதாபாத் விரைந்து கொண்டிருக்கிறார். இதுதான் சமீபத்திய நேரத்தினுடைய தகவலாக இருக்கிறது. இதில் குஜராத் முன்னாள் முதல்வர் பயணித்தார் அப்படின்ற செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. அதை உறுதிப்படுத்த முடிந்ததா? நிச்சயமாக அதில் அவர் பயணம் செய்தார் என்பது தொடர்பான போர்டிங் பாஸ் வந்து கொண்டிருக்கிறது. அந்த போர்டிங் பாஸை வைத்துதான் விஜய் ரூபானி அதில் பயணம் செய்திருக்கிறார் என கூறப்படுகிறது. இருப்பினும் போர்டிங் பாஸை பெற்றிருந்தாலும் அதில் அவர் பயணம் செய்தாரா என்பது இன்னும் தெரியவில்லை. ஏனென்றால் அரசியல் தலைவர்களை பொறுத்தவரை சில நேரங்களில் ஒரு முன்னெச்சரிக்கையாக விமானங்களில் புக் செய்வதும் போர்டிங் பாஸ் பெறுவதும் வாடிக்கையான ஒன்று. போர்டிங் பாஸ் பெற்றிருந்தாலும் அதில் அவர்கள் பயணம் செய்தார்களா என்பது தெரியவில்லை. இருப்பினும் அந்த ஆவணங்களை வைத்து பார்க்கின்ற போது அவர் அந்த விமானத்தில் பயணம் செய்வதற்கான போர்டிங் பாஸ் பேசஞ்சர் லிஸ்டில் குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியுடைய பெயரும் கூட இருப்பதை நம்மால் காண முடிகிறது. நன்றி ரமேஷ். குஜராத் முன்னாள் முதலமைச்சர் பயணித்ததுக்கான போர்டிங் பாஸும் ஒரு பட்டியலும் இப்போது வெளிவர தொடங்கியிருக்கிறது. இந்த பட்டியலில் பல பெயர்கள் இருக்கிறது. அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்ற தகவலும் கூட இடம்பெற்றிருக்கிறது. இதை வைத்து இவங்க போர்டிங் பாஸ் வாங்கியிருந்தாங்க, ஆனால் விமானத்துக்குள்ளே போனாங்களா, இல்லை இப்போ இவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத கணிப்பது இன்னும் கொஞ்சம் கடினமான விஷயமாக இருக்குது. ஏன்னா முதல் கட்டமாக மீட்பு பணி நடந்து வருகிறது. இதில் ஒரே ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த விபத்து நடந்த இடம் மருத்துவமனை சார்ந்த போது, அதனால முதலுதவி தேவைப்படக்கூடியவர்களுக்கு காப்பாற்ற முடிந்த அவர்களுக்கெல்லாம் உடனடியாக மருத்துவமனையில் இடம் கிடைத்திருக்கும் அப்படின்றது தெரிகிறது. அவங்களுக்கு முதலுதவி கிடைத்திருக்கும் அப்படின்னு தெரிகிறது. இது ஒன்று தான் இந்த விபத்தில் அவங்களுக்கு இமீடியட்டாக கிடைச்சிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் காயமடைந்தவர்களுக்கு. ஆனால் இதற்கு இடையில் 30 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் அப்படின்ற முதல் கட்ட தகவலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த காட்சிகளும் புதிய தகவல்களும் வந்து கொண்டே இருக்கிறது.
શું ફૂટે કે ખબર પડતી નહીં જાઓ વાંદરા બધા કોણ જાઓ વાંદરા ના વિમાન નહીં એ તો ચંદ્રકાંત બોલતા હતા આંખના ગોટા જો ફૂટ ફૂટ જ કરે છે કે શું ફૂટે કે ખબર પડતી નહીં ધામ ઢમ અવાજ આવે છે ધામ ઢમ અવાજ આવે છે શું ફૂટે કે ખબર પડતી નહીં જાઓ વાંદરા બધા કોણ જાઓ વાંદરા ના વિમાન નહીં એ તો ચંદ્રકાંત બોલતા હતા આંખના ગોટા જો ફૂટ ફૂટ જ કરે છે કે શું ફૂટે કે ખબર પડતી ધામ ઢમ અવાજ આવે છે ધામ ઢમ અવાજ આવે શું ફૂટે કે ખબર પડતી નહીં જાઓ વાંદરા બધા